சகோதர கொடியே சுயம் இயேசுவை மாற்றிடுவோம். நெய்ய பாதத்தை நாம் இன்று தேடி சுயம் மாற்றிட பணிந்திடுவோம். சுயம் செய்ய சகோதர கொடியே சுயம் இயேசுவை மாற்றிடுவோம். நெய்ய பாதத்தை நாம் இன்று தேடி சுயம் ஆகிட பணிந்திடுவோம். வாலிபனாடெல்லாம் சிறு சிலரை வாழ்ந்தித்து தேடிய மாற்றிடுவோம். வாலிபனாடெல்லாம் சிறு சிலரை வாழ்ந்தித்து தேடிய மாற்றிடுவோம். பாடிடுவோம் இசை மீட்டிடுவோம். பாடிடுவோம் இசை மீட்டிடுவோம். அவர் கொத்தாலும் கூடிய மகிழ்ந்திடுவோம். பொய்யும் செய்ய சகோதர கொடியே சுயம் இயேசுவை வாழ்த்திடுவோம். மெய்ய பாதத்தை நாம் இன்று தேடி பயம் ஆகிட பணிந்திடுவோம். ஆண்டு விழாவாம் இந்நாளிலே ஆண்டவராசிகள் பெருகட்டுமே. ஆண்டு விழாவாம் இந்நாளிலே ஆண்டவராசிகள் பெருகட்டுமே. ஆனந்தமே பேரானந்தமே ஆனந்தமே பேரானந்தமே மே 12 எங்கள் கொண்டாட்டமே. பொய்யம் செய்ய சகோதர கொடியே சுயம் இயேசுவை வாழ்த்திடுவோம். மெய்ய பாதத்தை நாம் இன்று தேடி பயம் ஆகிட பணிந்திடுவோம். ஆண்டு விழாவாம் இந்நாளிலே ஆண்டவராசிகள் பெருகட்டுமே. ஆண்டு விழாவாம் இந்நாளிலே ஆண்டவராசிகள் பெருகட்டுமே. ஆனந்தமே பேரானந்தமே ஆனந்தமே பேரானந்தமே மே 12 எங்கள் கொண்டாட்டமே. பொய்யம் செய்ய சகோதர கொடியே சுயம் இயேசுவை வாழ்த்திடுவோம். மெய்ய பாதத்தை நாம் இன்று தேடி பையம் ஆகிட பணிந்திடுவோம். பொய்யம் செய்ய சகோதர கொடியே சுயம் இயேசுவை வாழ்த்திடுவோம். மெய்ய பாதத்தை நாம் இன்று தேடி பையம் ஆகிட பணிந்திடுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான நடுவுக்குறிச்சி பசுத்தர் மிகாவேல் மற்றும் சகல தேவதூதர்களின் ஆலய YMCA நண்பர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 84 ஆண்டுகளாக நம்மோடு இருந்து வழிநடத்தி வந்த ஆண்டவர்
இந்த 85வது ஆண்டிலும் நம்மோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அதிலும் குறிப்பாக YMCA 85வது ஆண்டுக்குள் அடியெடுத்து வைப்பது என்பது ஒரு மாபெரும் பாக்கியமாகும். 84 ஆண்டுகளாக உங்களை வழிநடத்தி வந்த தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆண்டின் தலைவர், செயலாளர், பொருளாளர் அனைவரையும், சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளையும், சங்கத்தினுடைய அனைத்து அங்கத்தினர்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக, சமாதானத்தின் ஆண்டாக அமைய ஆண்டவராகிய தேவன் உதவி செய்வாராக என்று இயேசுவின் நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக, உங்களை ஆசீர்வதிப்பதாக. சங்கத்தின் மூலமாக நடைபெறுகின்ற அனைத்து நற்பணிகளுக்காகவும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக பரணமைப்பு சங்கம், இன்னும் கிராம ஊழியங்கள் அனைத்திலும் YMCA ஆட்சி வருகின்ற அனைத்து தொண்டுகளுக்காகவும், இன்னும் சபையினுடைய அனைத்து காரியங்களிலும் YMCA அங்கத்தினர்கள் ஈடுபட்டு சபையின் பணியை உற்சாகப்படுத்தி வருகின்ற உங்களுடைய உதவிகளுக்காகவும், நீங்கள் செய்து வருகின்ற சமுதாய தொண்டுகளுக்காகவும் உங்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய பணி ஆண்டவருடைய நாமம் மகிமைக்கென்றும், நீதியின் நிலைவரத்துக்கென்றும், மக்களுடைய தேவைகளுக்கென்றும் பயன்பட இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே வருகின்ற ஆண்டு உங்களுக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, சந்தோஷத்தின் ஆண்டாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இந்த ஆண்டில் மே மாதம் 12ஆம் தேதி நாம் கொண்டாட வேண்டிய இந்த ஆண்டு விழா இந்த ஆண்டிலே கொண்டாட முடியாவிட்டாலும் கூட, கொரோனாவின் மூலமாகவும் ஊரடங்கு சட்டத்தின் மூலமாகவும் நாம் பல சிறப்பு அம்சங்களை நிறைவேற்ற முடியாமல் தவித்தாலும் கூட, நாம் ஏற்ற வேலையை கொண்டாட, அப்பொழுது சகோதர ஐக்கியத்திலே பலப்பட, இன்னும் நாம் என்ன செய்யலாம் என்று திட்டமிட்டு முன்னேறி செல்ல ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக என்று இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலும் இந்த கிறிஸ்தவ வாலிப ஐக்கிய சங்கத்தினருக்கு நான் கொடுக்க விரும்புகின்ற ஒரு அன்பின் நல்வார்த்தை வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதை பரிசுத்த யோவான் எழுதின 1வது நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தின் பிந்திய பாகத்தில் நாம் அதை பார்க்கிறோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் பிந்திய பாகம். நான் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும், தேவ வசனம் உங்களை நிறைத்திருக்கிறதினாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று பரிசுத்த யோவான் அப்போஸ்தலன் இந்த வார்த்தைகள் எழுதுகிறார். பரிசுத்த யோவான் இந்த நிருபங்களை 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய நிருபங்களை பொதுவாக இருக்கிற திருச்சபையின் மக்களுக்கு எழுதியிருக்கிறார். திருச்சபையின் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது பரிசுத்த யோவானுடைய விருப்பம். இந்த யோவானை பொறுத்தமட்டில் நாம் பார்க்கும்போது இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷர் என்று நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். செபதேயுவின் குமாரனாகிய யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவன், ஆண்டவரை நேசித்தவன், ஆண்டவரால் நேசிக்கப்பட்டவன். அவன் 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறான். அதே யோவான் சுவிசேஷம், 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் வெளிப்படுத்த விசேஷம் ஆகிய 5 புத்தகங்களை இந்த யோவான் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அவர் எழுதினரில் மிக முக்கியமான ஒரு அதிகாரம் இந்த 1 யோவான் 2வது அதிகாரம். இதில் கிறிஸ்தவ வாழ்க்கையின் சாகாம்சத்தை அவர் எழுதியிருக்கிறார். சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இளைய ஆண்டவர்கள் அவர் எழுதியிருக்கிறார். பிள்ளைகளுக்கு அவர் எழுதியிருக்கிறார், பிதாக்களுக்கு எழுதியிருக்கிறார், வாலிபர்களுக்கு அவர் எழுதியிருக்கிறார். வாலிபர்களுக்கு எழுதும்போதுதான் அவர் சொல்லுகிறார், வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினாலும், தேவ வசனம் உங்களில் நிறைத்திருக்கிறதினாலும், நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நிருபங்களை யோவான் எழுதுவதற்கு காரணம், அதுவும் குறிப்பாக வாலிபர்கள் எழுதுவதின் காரணம், இந்த 3 காரணங்களை அவர் குறிப்பிடுகிறார். 1, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள். 2வது, நீங்கள் வேதவசனத்தினால் நிலைத்திருக்கிறீர்கள். 3வது, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள், பலவான்களாயிருக்கிறீர்கள். ஆக
கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த 3 அம்சங்களும் உடைய ஒரு வாழ்க்கை. நான் இதை ஒவ்வொன்றாக நம்மத்திலே விளக்க விரும்புகிறேன். முதலாவது, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்தீர்கள். வாலிப பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு பருவம். அதிலும் குறிப்பாக குழந்தை பருவத்திலிருந்து வாலிப பருவத்துக்குள் அடியெடுத்து வைக்கும் போது உலகத்தின் பலவிதமான ஈர்ப்புகள் வாலிப பருவத்தை தாக்குவது உண்டு. இந்த வாலிப பருவத்தில் அந்த ஈர்ப்புகளுக்கு உள்ளாகாமல் தப்புவித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அதிலும் குறிப்பாக ஆண்டவராக இயேசு நல்ல வாலிபனாக 30 வயதில் நல்ல வாலிபனாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்து ஞானஸ்நானம் பெற்றார், பரிசுத்தாவினால் நிறைந்தார். அதற்கு பின்பு அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். வனாந்தரத்திலே 40 நாட்கள் உபவாசமாயிருந்த பின்பு பிசாசானவன் அவரை சோதித்தார். அந்த சோதனையில் ஆண்டவராகிய இயேசு ஜெயித்தார். பொல்லாங்கனை ஜெயித்தீர்கள். இந்த வாலிப பருவம் என்பது பொல்லாங்கனை ஜெயிக்கக்கூடிய ஒரு பருவம். அதிலும் குறிப்பாக வாலிப பருவத்தில் 3 விதமான இச்சைகள் நம்மை தாக்குவதுண்டு. யோவான் 1 யோவான் 2வது அதிகாரத்திலே 16வது வசனத்தில் சொல்லும்போது, மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தின் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உள்ளவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உள்ளவைகள். இந்த 3 இச்சைகளும் வாலிப பருவத்தை அதிகமாய் தாக்குவதுண்டு. குறிப்பாக கண்களின் இச்சை. மருத்துவ விஞ்ஞானிகள், மனோதத்துவ விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தை ஒரு விசை பார்க்கிறானோ அது சுமார் 3 நாட்கள் அவனுடைய உள்ளத்திலேயே தங்கியிருந்து அது கிரியை நடப்பிக்கும் என்று சொல்கிறார்கள். இன்னும் மனோதத்துவ ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதன் எந்த ஒரு காரியத்தை 2வது முறை பார்ப்பதற்காக தன்னை கண்ணை திறக்கிறானோ திருப்புகிறானோ அவன் அந்த பாவத்திலே விழுகிறான் என்று சொல்கிறார்கள். ஆக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் நம்மை சுமார் 3 ஆண்டுகளுக்கு பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எந்த ஒரு காரியத்தை மீண்டும் பார்க்க விரும்புகிறோமோ அது நம்முடைய மனதை பாதிக்கிறது. கண்கள் மிக முக்கியமானவைகள். ஆகையினால்தான் இந்த அருளுரையில் நான் அடிக்கடி சொல்கின்ற ஒரு காரியம் என்றால், தயவுசெய்து சீரியல் பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்கன்னு சொல்வதற்கு காரணம் அதுதான். நாம் கண்களினால் எவைகளை பார்க்கிறோமோ நாம் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது. பொல்லாங்கான பிசாசானவன் இந்த கண்களின் இச்சையினால்தான் ஆண்டவராய் இயேசுவை கீழே விழ வைக்க வேண்டும் என்று அவன் திட்டமிட்டான். ஆனால் ஆதி தாயாகிய ஏவாள் அதில் விழுந்து போனால் நாம் பார்க்கிறோம். பார்வைக்கு இன்பமும் கண்களை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படுறதுமான விருட்சம் என்று கண்டு அதை பறித்தாள், புசித்தாள். இதை நாம் பார்க்கிறோம். ஆக கண்களின் இச்சையினால்தான் ஏவாள் பாவத்தில் வந்தாள். வாலிப பருவம் கண்களின் இச்சையினால் விழக்கூடிய பருவம் அல்ல. யோபு சொல்கிறான், என் கண்களினால் உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு பெண்ணை இச்சையோடு பார்ப்பது எப்படி என்று சொல்கிறான். ஒரு கன்னிகையை இச்சையோடு பார்ப்பது எப்படி என்று சொல்கிறான். ஆக கண்கள் மிக முக்கியமானவைகள். ஆகவே இந்த வாலிப பருவத்தில் சாத்தானை ஜெயிக்க வேண்டுமானால், பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டுமானால் கண்களை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். 2வது, மாம்ச இச்சை. கண்களால் பார்க்கிறவைகள் தான் மனிதனை பாவத்துக்கு நேராய் நடத்துகின்றன, மாம்ச இச்சைக்கு நேராய் நடத்துகின்றன. மாம்ச இச்சை என்று சொன்ன உடனே ஏதோ உடல் ரீதியான தவறான உறவு மட்டும் நாம் நினைக்க முடியாது. நாம் எந்த ஒரு காரியத்தை அதிகமாய் விரும்புகிறோமோ அது நம்முடைய மாம்ச இச்சையாக இருக்கிறது. சாலமோன் ஞானி சொல்லும்போது சொல்கிறான், நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையில் கத்தியை வை. ஒருவேளை இறைச்சி சாப்பிடுறவர்கள் இறைச்சி சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. இன்னும் இந்த சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இன்னும் சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லி ஒரு திருப்தியான மனதோடு கூட சாப்பிடுவார்கள். அதே போல மீன் சாப்பிடுனாலும் ஒரு இச்சையடக்கம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடத்துவார்கள். இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும், போதும் என்ற மனதில்லாமல் உணவு உட்கொள்கின்ற தன்மையும் மாம்ச இச்சைதான். தவறான உடலுறவு கொள்கின்ற காரியமும் மாம்ச இச்சைதான்.
எதுவாக இருந்தாலும் மாம்ச இச்சையை வாலிப பருவத்தில் நாம் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும். அதற்குள் நாம் பிரவேசிக்க முடியாது. அதிலும் குறிப்பாக வேதாகமத்திலே சில பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சிம்சோன் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவன் தான், நசரேய விரதம் காத்தவன் தான். ஆனால் அவன் தன்னை கண்களின் இச்சையினால் மாம்ச இச்சைக்கு விழுந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மாம்சத்தின் இச்சைக்கு விழுந்தபோது அவன் தன்னுடைய முழு பலத்தையுமே இழந்தான் நாம் பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மாம்சத்தின் இச்சைக்கு உட்படக்கூடாத ஒரு வாழ்க்கையாகும். எந்த ஒரு வாலிபன் இந்த மாம்ச இச்சைக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறானோ அவன் தன் ஆவிக்குரிய வாழ்க்கை விழுந்து போகிறான். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிப தம்பிமாருக்கு ஆலோசனை என்னவென்றால், உங்களுடைய மாம்ச இச்சையை நீங்கள் காக்க வேண்டுமானால், உங்களுடைய இச்சை அடக்கத்தோடு நீங்கள் வாழ வேண்டுமானால் கண்கள் இச்சைக்கு இடம் விடாதீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சைக்கு இடம் விடாமல் இருப்பீர்கள். மூன்றாவது, ஜீவனத்தின் பெருமை. உலகத்தில் பல்வேறு விதமான பெருமை வாலிப பருவத்தை தாக்குவதுண்டு. குறிப்பாக ஜாதி பெருமை தாக்குவதுண்டு, படிப்பு பெருமை தாக்குவதுண்டு, இன்னும் அழகு பெருமை தாக்குவதுண்டு, அந்தஸ்து பெருமை தாக்குவதுண்டு. இவ்விதமாக வாலிப அதே போல பலத்தின் ஒரு இச்சையும் தாக்குவதுண்டு. இவ்விதமாக எந்த ஒரு காரியம் வாலிப பருவத்தை தாக்கினாலும் அதற்கு நாம் இடம் கொடுக்க முடியாது, இடம் கொடுக்கக்கூடாது. வாலிப பருவத்தில் நம்முடைய இச்சைகளுக்கு நாம் அடங்கினவர்களாக இருக்க வேண்டும். ஜீவனத்தின் பெருமைக்கு அடங்கினவர்களாகவே இருக்க வேண்டும் என்றால் வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனோ அவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனோ அவன் தாழ்த்தப்படுவான். இந்த பெருமை என்கிற சோதனையும் ஏவாளுக்கு வந்தது. என்னவென்றால், அவள் நீ இதை புசிக்கும் நாளிலே தேவர்களை போனவர்கள் சொன்ன வார்த்தையை நம்பி, சாத்தான் சொன்ன பொய்யை நம்பி தேவனை போலாக வேண்டும் என்ற பெருமையோடு கூட அவள் அந்த ஆகாரத்தை உட்கொண்டாள், அந்த கனியை உட்கொண்டாள். அந்த விளைவு அவள் பாவத்துக்குள் பிரவேசித்தாள். அதேபோல் ஆண்டவராய் இயேசுவிடமும் கூட, நீர் இந்த உப்பகையிலிருந்து கீழே விழும், உம்மை தூதர்கள் கையில் இருந்து கொடுக்குவார்கள், இந்த பண்டிகை நாளில் எவ்வளவு பெருமையாக இருக்கும் என்று சொல்லி சாத்தான் அவரை சோதித்தார். ஆண்டவர் அந்த பெருமைக்காக இந்த உலகத்தில் வரவில்லை, மாறாக அவர் சிலுவையின் மரணமும் தம்மை தாழ்த்தும்படியாக வந்தவர். ஆகவே அவர் அந்த பெருமைக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. அப்போ அதை போ சாத்தான் என்று சொல்லி அவனை விரட்டினார். இவ்விதமாக ஜீவனத்தின் பெருமையாகிய பாவம் நம்மை தாக்க முயற்சி செய்வதுண்டு. இந்த சூழ்நிலையில்தான் நாம் ஜெயம் பெறுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன சிம்சோனை பொறுத்தமட்டில் அவனுடைய வாழ்க்கை தோல்வியடைந்த வாழ்க்கையாகவே இருந்தது. பரிதாபமாக பலிஷ்டரோடு கூட சேர்ந்து அவன் இறந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் கண்கள் இச்சைக்கு இடம் கொடுத்தான், மாம்ச இச்சைக்கு இடம் கொடுத்தான். அதிநிமித்தமாய் அவன் அழிந்து போனான். அதனால்தான் முன்னால் ஒரு பழைய பாட்டு ஒன்று உண்டு. நம்ம ஜெவக்கூட்டங்களில் ஒரு சின்ன புஸ்தகம் அடிச்சிருக்காங்க, புதிய பழைய பாடல்களை சேர்த்து. அந்த பாட்டிலே இந்த கவி இருக்கிறதை பார்த்தேன், மகிழ்ச்சி அடைந்தேன். அந்த பாடல் நம்ம சேர்ந்து பாடுவோமா? சிம்சோனை போல் சிநேகம் கொள்ளாதே, அம்சமெல்லாம் அழிந்து போகுமே. சிம்சோனை போல் சிநேகம் கொள்ளாதே, அம்சமெல்லாம் அழிந்து போகுமே. நஸ்ரேயனான சிம்சோன் நாசமானானே, அன்று பெலிஸ்தரினால் கொல்ல ஏதுவானானே. நஸ்ரேயனான சிம்சோன் நாசமானானே, அன்று பெலிஸ்தரினால் கொல்ல ஏதுவானானே. என் மனமே நீ இயேசுவை நேசி, அவரை ஆசி ஆனந்தமடைவாய். அன்பு வாலிபர்களே, இந்த வாலிப பருவத்தில் உங்களுடைய மனம் கண்கள் இச்சை அல்ல, மாம்ச இச்சை அல்ல, ஜீவனத்தின் பெருமை அல்ல, இயேசுவை நேசிக்கட்டும். அதைத்தான் பிரசங்கியின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் சாலமோன் ஞானி சொல்கிறான், வாலிபனே, உன் வாலிப பருவம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும்
கண்ணின் காட்சிகளிலும் நட, இவை எல்லாவற்றிலும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவா என்றார்கள். நியாயத்தீர்ப்பு என்பது ஏதோ ஆண்டவர் வரும்போது மட்டும் நியாயத்தீர்ப்பு என்று நாம் சொல்ல முடியாது. இந்த உலகத்திலேயே நியாயத்தீர்ப்பு உண்டு. ஏனென்றால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை உலகத்தில் அறுத்துதான் தீர வேண்டும். வாலிப பருவத்தில் இந்த சிம்சோன் தன்னுடைய மாம்ச இச்சையினால், கண்களின் இச்சையினால் அழிவை சம்பாதித்தான் என்பது உலகத்தில் அவன் வாழ்ந்த வாழ்க்கையின் விளைவு. அரசு ஆண்டு கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்று சொல்வார்கள். அதல்ல, மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுத்துதான் ஆகும். இந்த வாலிப பருவத்தில் நண்பர்களோடு சேர்ந்து குடிக்க பழகலாம். ஆனால் அந்த குடிப்பழக்கம் உடல் நலத்தை இப்பொழுதே கெடுக்கும். லங்ஸ் கெடுக்கும். லங்ஸ் தான் நுரையீரல். கிட்னியை கெடுக்கும், சிறுநீரகத்தை கெடுக்கும், கணையத்தை கெடுக்கும், இருதயத்தை கெடுக்கும், மூளையை கெடுக்கும், எல்லாத்தையும் கெடுக்கும். இது தெரியாம அந்த பழக்கத்துக்குள்ள வாலிப பருவம்னால ஒரு கெத்துல குடிக்கிறத நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரனே, வாலிப பருவம் என்பது கண்கள் இச்சைக்கு உட்படக்கூடாத ஒரு பருவம், மாம்ச இச்சைக்கு உட்படக்கூடாத ஒரு பருவம், ஜீவனத்தின் பெருமைக்கு உட்படக்கூடாத பருவம். இதற்கு இயேசுவை நேசித்தால் மட்டுமே விடுதலை உண்டு. இரண்டாவது, யோவான் இங்கே சொல்லுகிறார், தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். இந்த மாம்ச இச்சை, கண்கள் இச்சை ஜீவனத்தின் பெருமையிலே விழாமல் இருக்க வேண்டுமானால் ஒரு வாலிபன் வேதத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும். வாலிப பருவம் என்பது வேதத்தை வாசிக்க வேண்டிய ஒரு பருவம். அதிலும் குறிப்பா இளம் வயதில் கல் என்று சொல்வார்கள். இளம் வயதில் இருக்கும்போது சிறு பிராயத்திலேயே கற்க ஆரம்பிக்கணும். நாம் ஞாயிறு பாடசாலை வைத்திருப்பதின் நோக்கம், விடுமுறை வேதாம பள்ளி வைத்திருப்பதின் நோக்கம் இளம் வயதிலேயே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் சிலர் இந்த ஞாயிறு பாடசாலையோ விடுமுறை வேதாம பள்ளியையோ ஏதோ ஒரு சாக்கு போக்கை சொல்லி அதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது பிற்காலத்திலே தவறான விளைவுகளை ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். என்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த சிறுபிராயத்தில் சிறு பிள்ளைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயுங்கள் என்று சொல்லி, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயுங்கள் என்று சொல்லி பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனங்களை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆக குழந்தைகள் திருவசனத்தை வாசிக்க வேண்டும். வாலிபர் திருவசனத்தை மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா ஏழாம் வயதில் கற்பதுதான் எளிது. முதிர் வயதில் என்னதான் மனப்பாடம் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியாது. அதனால வாலிப வயதிலே எவ்வளவு தூரம் வேதவசனத்தை வாசித்து மனப்பாடம் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வேதத்தை வாசிக்கணும். அதனால்தான் யோவான் சொல்லுகிறார், தேவவசனம் உங்கள் நிலைத்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் சொல்லுகிறார். தேவவசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அதை வாசிக்க வேண்டும். நான் 1ஆம் சங்கீதம் 2வது 3வது வசனம் சின்ன வயசுலேயே நாம் படித்த வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதன் மேல் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்போ கர்த்தருடைய வேதத்துல பிரியமா இருக்கணும், ஒரு ஆசையோட வாசிக்கணும். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில 3ஆவது வகுப்பு படிக்கும் போது நான் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன் என்று அறிந்து என்னுடைய பெற்றோர் எனக்கு வேத புத்தகத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 1963வது வருஷம் நினைக்கிறேன். அந்த வருஷத்தை எனக்கு வாங்கி தந்த போது அப்போ பாலியநேசன் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி திருமங்கலம் பாலிநேசன் புஸ்தகமும் எங்க வீட்டில் 4 பேருக்கும் தனித்தனியாக வாங்கி கொடுத்தாங்க. அதுல ஒவ்வொரு நாளைக்கும் வாசிக்க வேண்டிய பாகம் போட்டிருக்கோம். அந்த நாளைக்குரிய தங்க வசனம் போட்டிருக்கோம். அந்த நாளைக்குரிய ஒத்துவாக்கிய வசனமும் போட்டிருக்கோம். தங்க வசனத்துக்கு ஏற்ற ஒத்த வாக்கியம் எங்க இருக்குதோ அது போட்டிருக்கோம். அந்த நாளைக்குரிய வேதபாகத்தை வாசித்து அதில் என்ன சொல்லியிருக்குதுன்னு சொல்லி
தங்க வசனத்தையும் மனப்படமா சொல்லி அதே நேரத்தில் இந்த ஒத்துவாக்கியத்தையும் மனப்படமா சொன்னா தான் காலையில எங்களுக்கு சாப்பாடு. காலையில் எங்களுக்கு சாப்பாடு. 3வது வகுப்பு படிக்க ஆரம்பிச்சிலிருந்து வேதாகமத்தை படிக்க பயிற்றுவிக்கப்பட்டோம். இன்னைக்கு 3 வயசுலேயே பிள்ளைங்க செல்போன்ல விளையாடிட்டு இருக்கு இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எவ்வளவு தூரம் வேதத்தை முக்கியப்படுத்துகிறோம்? வேதவசனம் தேவவசனம் நிலைத்திருக்கிறனால் உங்களுக்கு எழுதுகிறேன். சிறுபாய் முதற்கொண்டு வேத புத்தகத்தை நம்முடைய பிள்ளைங்க வாசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவர்கள் வேதாகமம் சொல்லுகிறது 119 சங்கீதம் 9வது வசனத்தை சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், முதல் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதினால் தானே. வசனத்தின்படி வாலிபன் தன் வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டுமானால், கண்களின் இச்சைக்கு மாம்ச இச்சைக்கு ஜீவனத்தின் பெருமைக்கு இடமிடாமல் இருக்க வேண்டுமானால் அவன் வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும், வேத புத்தகத்திலே தியானிக்க வேண்டும், வேத புத்தகத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்பதான் வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்த முடியும். இங்கே நாம் பார்க்கிறோம், யோவான் சொல்லுகிறார், தேவ வசனம் உங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவராய் இயேசுவும் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பிதாவானவர் உங்களுக்கு அருள் செய்வார் என்று யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் சொல்லியிருக்கிறார். நாம் கேட்டுக்கொள்கிற எல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவர் தந்த வார்த்தையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனால்தான் யோவான் சொல்லுகிறார், தேவவசனம் நிலைத்திருக்கிறார் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேதவசனத்தில் நிலைத்திருக்க வேண்டிய வாழ்க்கை. அதோடு கூட ஆண்டவராகிய தேவன் தருகின்ற வார்த்தை நமக்கு ஆவிக்குரிய ஆத்மீக ஆகாரமாக இருக்கிறது. எவ்விதமாக நம்முடைய உடலை பலப்படுத்தும்படியாக சரீரப்பிரகாரமான ஆகாரத்தை நாம் உட்கொள்கிறோமோ அதே போல அதைவிட அதிகமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆத்மீக வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு வேத புத்தகத்தை வாசிப்பது மிக மிக இன்றியமையானதாக இருக்கிறது. ஆகவே வேத புத்தகத்தை வாசிக்க அது நமக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆண்டவராய் இயேசு சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தை வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு அன்பான வாலிப தம்பி, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த 85வது ஆண்டு விழாவின் போது வேதவசனத்துக்கு நீராய் திரும்பும்படியாய் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. நீ கண்களின் இச்சையிலே விழாமல் இருக்க வேண்டுமானால், மாம்ச இச்சையிலே விழாமல் இருக்க வேண்டுமானால், ஜீவனத்தின் பெருமையிலே விழாமல் இருக்க வேண்டுமானால் வேத புத்தகம் ஒன்றுதான் அதற்கு மாற்றாக அமைய முடியும். ஆகவே தேவவசனம் உங்கள் நிலைத்திருப்பதற்கு வேதவசனத்தை வாசியுங்கள், வேதவசனத்தை தியானியுங்கள். எவ்வளவு அதிகமான நேரத்தை வேதாகமத்தில் செலவழிக்க முடியுமோ அவ்வளவு அதிகமான நேரத்தை வேதாகமத்தில் செலவழிக்கும். ஒருவேளை இப்போ இந்த கொரோனா காலத்தில் காலேஜஸ்லாம் லீவு இருக்குது, ஹைஸ்கூல்ஸ்லாம் லீவு இருக்குது. இன்னும் லீவு நாட்களில் வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு நல்ல நேரம் இருக்கு. காலேஜ் நேரத்தில் பாடம் படிக்க வேண்டியிருக்கும், காலேஜ் போக வேண்டியிருக்கும், பிஸியஸ்ட் ஷெட்யூல். அப்போ நம்ம வாய்ப்பு வாசிக்க முடியாது. ஒரு வேலை வாய்ப்பில் ஈடுபட்டு வாலிப தம்பிமா அந்த வேலைகளுக்கு போக வேண்டியிருக்கும். அதனால வேதத்தை வாசிக்கிற முடியாத காரியம். இப்போ நல்ல நேரம் கிடைச்சு. இப்போ எனக்கு டைம்லன்னு சொன்னீங்கன்னா அது அர்த்தமே இல்லை. ஆகவே வேதவசனம் உங்களில் நிலைத்திருந்தால் தேவன் உங்களில் நிலைத்திருப்பார். தேவன் உங்களில் நிலைத்திருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையை திகழும் என்பதிலே சந்தேகம் இல்லை. என்றால் சோதனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் வேதவசனங்களை நிலைத்திருக்கிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். இயேசு அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். எவ்விதமாக கற்பாகையின் மேல் தன்னுடைய வீட்டை அவன் கட்டுகிறானோ அதே போல என் வசனத்திலே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை கட்டினால்
அவன் கண்மலை மேல் கட்டின வீட்டை கட்டின ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் என்று சொல்லுகிறார். அப்போ காற்றடிக்குது, மழை பெய்யுது, வெள்ளம் வருது, அந்த வீட்டின் மேல மோதுது, அந்த வீடு நிலைத்திருக்கிறது. காரணம் என்ன? அது கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. அதே போல ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்திலே வாழ அர்ப்பணிக்கும் போது, வசனத்தின்படி வாழும்போது நிச்சயமாகவே அவனுடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கை. என்னதான் காற்றடித்தாலும் சரி, என்னதான் புயல் அடித்தாலும் சரி, என்னதான் வெள்ளம் வந்தாலும் சரி, அவன் அதை அசைக்க முடிவதில்லை. அந்த சங்கீதம் சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவனுடைய விசுவாசம் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நம்பிக்கை வரணும்னா வேத வாசத்தை தான் வாங்க முடியும், அந்த வசனத்தை அறிஞர்னா தான் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குள் வாழ்வதற்கு கர்த்தருடைய வசனத்திலே நிலைத்திருக்கிற அனுபவத்தை எனக்கு தாகம் என்று ஆண்டு கேட்போம். கைப்பாடுவோமா? சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி, உத்தம ஜீவிய வழிகாட்டும், உயர்வானுலகில் உனை கூட்டும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி, வாலிபத்தமக்கும் அதுவாகும், வயோதீபர்க்கும் மதுணவாகும், பாலக்கினிய பாலுமதாம், படிமீதாத்ம பசிதணிக்கும். சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் மதபிமானி. அன்பு சகோதரனை, சத்திய வேதத்தை தினம் தியானி. வேதாகமத்தை ஒரு தடவை கூட வாசிக்காதவங்க கிறிஸ்தவன் நல்லன்னு நான் சொல்லுவேன். அப்போ ஆதியாகமம் 1 வசனம் வெளிப்படுத்த விசேஷம் 22 வசனம் வரைக்கும் வாசிக்காதவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. அப்போ ஏன்னா காரணம், நமக்கு ஆண்டவர் இந்த வேத புத்தகத்தை கையில் கொடுத்திருக்கிறார். வேற எந்த சமயத்தாருக்கும் அவங்க தாய்மொழியில அவங்க வேத புத்தகம் கிடையாது. கிறிஸ்தவர்களாகி நமக்கு மட்டும்தான் நம்முடைய தாய்மொழியில நம்முடைய வேத புத்தகத்தை ஆண்டவர் வச்சுட்டு கொடுத்திருக்கிறார். அதுலேயும் குறிப்பா நம்முடைய இந்திய ஐக்கிய வேதாம சங்கம் குறைஞ்ச விலையில இன்னும் 200 ரூபாயிலிருந்து இந்த வேதாமம் கிடைக்குது. இதே மாதிரி புத்தகத்தை நீங்க வெளியே விலைக்கு வாங்கணுங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட் புக்கை விலைக்கு வாங்கணுங்கன்னா அதிகமான விலை கொடுத்து தான் வாங்கணும். ஆனா வேத புத்தகத்தை ஆண்டவர் வகையில் கொடுத்திருப்பதின் காரணம், இது வாலிபக்கு தமக்கு ஊன் அதுவாக முடியினால்தான் வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம சொந்த மொழியில கொடுத்திருக்கிறார். அதை ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவையாய் வாசித்து முடிக்கணும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3 அதிகாரத்தை வாசித்தா, வாரத்து நாளாகிய திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள்ல 3 அதிகாரமும், ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரமும் வாசித்தா அடுத்த வருஷம் டிசம்பர் மாதம் 31 வேதாகமத்தை ஒரு தடவை வாசித்து முடிச்சுக்கலாம். அப்போ இன்னைக்கு மே மாசம் 12ஆம் தேதி. ஒன்று செய், நன்கு செய், இன்று செய். வேதாகமத்தை இன்னைக்கு வாசிக்க அப்படிங்க 3 அதிகாரம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆவது வருஷத்துலேருந்து 3ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து முடிச்சிங்கன்னு சொன்னா, இதே மாதிரி செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்கள்ல 3 அதிகாரம் வாசிங்கன்னா, 17ஆம் தேதி 5 அதிகாரம் வாசித்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. இப்படி ஒவ்வொரு பாகத்து நாள்லையும் 3 அதிகாரமும், ஞாயிற்றுக்கிழமை 5 அதிகாரம் வாசிக்கணும்னா அடுத்த வருஷம் 2024 வருஷம் மே மாசம் 11ஆம் தேதி வேதாகமத்தை ஒரு தடவை வாசித்து முடிச்சுப்பீங்க. அன்பு தம்பி, வாலிப சகோதரனே, இந்த வருஷத்துல வேதாகமத்தை ஒரு வருஷத்துக்குள்ள வாசித்து முடிக்கணுங்கிற தீர்மானத்தோட வேதாகமத்தை வாசி. கண்களின் இச்சைக்கு விடாமல் இருப்பதற்கு
மாம்ச இச்சைக்கு விழாமல் இருப்பதற்கு, ஜீவனத்தின் பெருமைக்கு விழாமல் இருப்பதற்கு, பொல்லாங்கனை ஜெயிப்பதற்கு இந்த வேத வசனம் மிக மிக முக்கியமானது. வேத வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறீனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் என்று யோவான் சொல்லுகிறார். கடைசியாக மூன்றாவதாக, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பலவான்கள் என்று சொல்லும்போது வாலிப பருவத்தில் இயற்கையாகவே ஒரு வாலிபத்தின் முகுக்கு பலன் இருக்கும். இதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு தீர்க்கம் இருக்கும். அந்த தீர்க்கத்தையும் ஆசையை நிறைவேற்றுவதற்கு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. ஏன்னா வாலிப பருவத்தில் ஜெயித்து காட்டினவரே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டு என்றால் அது ஆண்டவராக இயேசு மட்டும்தான். அந்த ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை நடத்த வேண்டுமானால் நீங்கள் பலவான்களாக இருக்க வேண்டும். இயற்கையாகவே உங்களுக்குள்ள ஒரு சரீர பலன் இருக்கு. வாலிப பருவத்தில் எல்லாத்தையும் சாப்பிடுங்க. நீங்க எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சாப்பிடுங்க. எதெல்லாம் சாப்பிடுறதுக்கு வேதாகமம் அனுமதிக்குதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. சில காரியங்கள் வேதாகமம் அனுமதிப்பதில்லை, அதை சாப்பிடாதீங்க. வேதாகமம் அனுமதிக்கின்ற எல்லா காரியங்களையும் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிடும்போது உங்களுக்கு சரீர புஷ்டி உண்டாகும். நீங்கள் சரீரத்தில் பலன் அடையணும் அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். சரீரத்தில் பலவீனமா இருக்கிறது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல. ஆகவே காலையில 9 மணிக்கு காலை சாப்பாடு, 9 மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிடுங்க. மத்தியானம் 1 மணிக்கு மத்தியானம் சாப்பாடுனா மத்தியானம் 1 மணிக்கு சரியாக சாப்பிடுங்க. இரவு 7 மணி இல்லை 8 மணிக்கு சாப்பாடுனா இரவு 7-8 மணிக்கு சாப்பிடுங்க. ஒரு நேரமாயிலும் உபவாசம் இருந்தால் தவிர சாப்பாட்டை ஒதுக்காதீங்க. காரணம், நீங்கள் பலசாலிகளாய் வாழ வேண்டியவர்கள். ஆகவே சரீரபுரமான ஆகாரத்தை நீங்கள் உட்கொள்ள வேண்டியது இன்றியமையாதது. நீங்கள் பலவான்களாக இருப்பது இன்றியமையாதது. வாலிபத்தின் பலம் கட்டாயம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன்னா வாலிபத்தின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று 124 சங்கீதத்தில் சங்கீதமாகிய தாவீது பாடுகிறான். நீங்கள் வாழ வயதின் குமாரர், ஆகவே பலவான்களாக இருக்கணும். ஆனா இந்த பலன் மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் போதாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் போதாது. இன்னொரு 2 விதமான பலன்களை நான் நம்மத்திலே சொல்ல விரும்புகிறேன். பலம் என்பது தேவவசனத்தினால் உண்டாகக்கூடிய பலன். தேவவசனத்தினால் உண்டாகக்கூடிய பலன். சங்கீதமாகிய தாவீது அதை பற்றி சொல்லும்போது 19 சங்கீதம் 10வது வசனத்தை சொல்லுகிறான், தேனிலும் தேன் கூட்டிலும் ஒழுகும் தெளிதலிலும் வேதவசனம் மதுரமானது. வேதவசனம் மதுரமானது. இது இனிமையானது. நாம் வாழ வேண்டிய வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுப்பது. நம்முடைய வாழ்க்கையில் பலசாலிகளாய் மாற வேண்டுமானால் வேதவசனமாகிய ஆண்டவருடைய வசனத்தின் மேல் நம்முடைய வாழ்க்கை சாதமிட்டப்படுத்த வேண்டும். அது நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஆகாரமாக இருக்க வேண்டும். ஆத்மீக ஆகாரமாக இருக்க வேண்டும். இஸ்ரவேல் நாட்டை கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் சொல்லுவாங்க. காரணம், பால் எவ்விதமாக சரீரத்தை பலப்படுத்துகிறதோ தேனும் அவ்விதமாக சரீரத்தை பலப்படுத்துகிறது. ஆகவே இஸ்ரவேல் நாட்டில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் விசேஷித்த ஒரு பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஞானத்தின் பலத்தை பெற்றிருக்கிறார்கள், சரீர பலத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆவிக்குரிய பலத்தை பெற்றிருக்கிறார்கள், ஆன்மீக பலத்தை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். தேனாகிய நியாயப்பிரமாணம் அங்கே உண்டு, உண்மையான தேன் அங்கே உண்டு. இந்த ரெண்டும் சேர்ந்து அவர்களை பலப்படுத்துகிறது. இன்று 1967 ஆண்டில் அங்கே சூழ இருக்கின்ற 14 நாடுகள் இஸ்ரவேல் நாட்டுக்கு விரோதமாக யுத்தம் செய்தன. ஆனால் வெற்றி பெற்றது யாரு? சுண்டக்கா நாடு மாதிரி இருக்கிற இஸ்ரவேல் நாடு 14 நாடுகளை மேற்கொண்டு வெற்றி சிறந்தது என்றால் அதற்கு காரணம் அவர்களுக்குள் இருக்கின்ற ஆவிக்குரிய பலன், ஆன்மீக பலன். அதற்கு காரணம் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றின மக்கள், உடன்படிக்கையின் மக்கள். ஆகவே ஆண்டவராகிய தேவன்
4 நாடுகளின் வல்லமையிலிருந்து அந்த நாட்டை பாதுகாத்தார். அப்படினால் நீங்கள் பலவான்களாக இருக்க வேண்டும். அது சரீர பலன் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலன், ஆன்மீக பலன், தேவவஸ்தத்தின் மூலமாய் வருகின்ற ஒரு பலன். அந்த பலன் தான் சங்கீதகாரனாகிய தாவீதை பார்த்து சொல்வது, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை சார்ந்து வாழ்க்கை நிமித்தமாய் கிடைக்கின்ற ஒரு தேவ பலன், ஆண்டவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்பதன் மூலமாய் வருகின்ற ஒரு தேவ பலன், ஆண்டவருடைய வார்த்தையிலே வாழ்வதன் மூலமாய் வருகின்ற தேவ பலன். அந்த தேவ பலத்தை கொடுப்பது தேவ வசனம், கிறிஸ்து. பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த பலத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் மூலமாகத்தான் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் சொல்லுகிறார், நீங்கள் பலவான்களாக இருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் சொல்லுகிறார். அவர்கள் பலவான்களாக இருப்பதற்கு காரணம், கிறிஸ்து திருச்சபை மக்களுக்குள் இருந்தார். கிறிஸ்துவின் வேதவசனம் அவர்களுக்குள் இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவாலே பலப்படுத்தப்பட்டார்கள், வேதவசனத்தாலே பலப்படுத்தப்பட்டார்கள். அதே போல வாலிப தம்பி உன்னுடைய வாழ்க்கையில், வாலிப சகோதரனே உன்னுடைய வாழ்க்கையில் தேவவசனத்தினால், கிறிஸ்துவினால் பலப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை நடத்த கர்த்தர் அழைக்கிறார். இரண்டாவதாக, இந்த பலன் எதன் மூலமாய் வருகின்ற பலன்? அப்போஸ்தலர்களின் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, பசுத்தாயினிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆக பசுத்தாயினரின் பலன் ஒரு வாலிபனுக்கு வாலிப பருவத்தில் மிக மிக அவசியம். ஆகவேதான் 14 வயது நிறைந்தவுடன் பெற்றோர், ஞான பெற்றோர், திருச்சுவின் மக்கள் ஒரு வாலிபனை, ஒரு வாலிப பெண்ணை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அழைத்து வந்து பேராய தலைமை கைகளை வைக்க பசுதாயினரின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட, இந்த கை வைக்குதலாய் அனுபவத்தின் மூலமாய் பசுதாயினரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட பிள்ளைகளை பேராயத்தில் அழைத்து வருகிறார்கள். ஆதி காலத்திலே கொர்நேலியுவின் வீட்டார் மேல் பேதுரு கைகளை வைத்த போது பசுதாயினர் அவர்களை நிரப்பினார். அதே போல அப்போஸ்தலர்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்திலே அப்பல்லோ என்பவன் தலைமை கைகளை வைத்த போது பசுதாயினரின் நிறைவை பெற்றுக் கொண்டார்கள் நாம் பார்க்கிறோம். அதே போல இன்றும் கூட கைகளை வைக்குதலின் மூலமாய் பசுதாயினரின் நிறைவை பெற்றுக் கொள்கின்ற அனுபவம். வாலிப பருவம் என்பது சரீர பலத்தினால் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலத்தினால், ஆன்மீக பலத்தினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பசுதாயினர் ஒரு வாலிபனை நிரப்ப வேண்டும். பசுதாயினர் ஒரு வாலிபனை நிரப்ப வேண்டும். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பசுதாயினரால் நிரம்பும் போது வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். பாருங்கள், வேதாகமத்தில் 2 வாலிபர்களை நாம் பார்க்கிறோம். ஒருவன் யோசேப்பு, அவன் தரிசனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன். அதே போல பழைய ஏற்பாட்டிலேயே தானியேலை பார்க்கிறோம். தானியேல் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன், அதாவது தரிசனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன். காரணம், அவர்கள் இருவருக்குள்ளும் இருந்த ஆவி விசேஷித்தான். ஞானத்தை போதிக்கும் வசனத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த யோசேப்புக்கும் தானியேலுக்கும் கொடுத்ததினால் பார்வோன் ராஜாவுடைய அர்த்தத்தை யோசேப்பும், நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை தானியேலும் சொல்ல முடிந்தது. அதே போல பெல்ஷாத்சார் தவறு செய்த போது அந்த சுவரின் மேல் எழுதப்பட்ட எழுத்துக்கும் தானியேலால் விளக்கம் கொடுக்க முடிந்தது. அதுக்கு காரணம், 7ஆம் வயதிலேயே, வாலிப பருவத்திலேயே விசேஷித்த ஆவியை பெற்ற மனிதர்களாய், வாலிபர்களாய்
யோசேப்பும் இருந்தார்கள், தானியேலும் இருந்தார்கள். யோசேப்பு பார்வோன் முன்னால் நிற்கும்போது அவனுடைய வயது 30 என்று நாம் பார்க்கிறோம். இல்லையா? அப்போ வாலிப பருவத்தில் பரிசுத்தாவினால் நிறைந்த ஒரு பலன் வாலிப பருவத்தில் தேவை. அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது, அனல் மூச்சு எழுப்பிவிட வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை. பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, நான் உண்மையில் என் கைகளை வைத்ததினால் நீ பெற்றுக்கொண்ட வரத்தை அனல் மூச்சு எழுப்பிவிடு என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:5 வசனத்திலே அவர் சொல்கிறார். பரிசுத்த பவுல் தீமோத்தேயுவின் தலையிலே கைகளை வைத்தபோது பரிசுத்தாவின் வரத்தை தீமோத்தேயு பெற்றுக்கொண்டார். அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டியது தீமோத்தேயுவினுடைய கடமையாக இருந்தது. அதுபோல கிறிஸ்துவுக்குள் பிரியமான வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கையில் பேராயருடைய தலைமையில் கைகளை வைத்ததினால் நீ பெற்றுக்கொண்ட ஆவியின் அனுபவத்தை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டிய உண்மையில் உள்ள கடமை. அந்த பலத்தினால் சார்ந்து விட வேண்டியது உண்மையில் உள்ள கடமை. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர். வாலிப பருவத்தில் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படக்கூடிய தேவனுடைய புத்திரராய் நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பலத்தோடு உங்களுடைய வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ இன்னைக்கு காலை இந்த நாளில் 87வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது, ஆண்டவரே உடைய பரிசுத்தாவியின் பலத்தினால் என்னை நிரப்பும், உங்களுடைய வேதவசனங்களை நிலைத்திருக்க எனக்கு உதவி செய்யும், பொல்லாதனை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் நாம் கேட்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உதவி செய்வார் என்பதை சந்தேகமில்லை. அந்த கிருபையால் நம்ம தகும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். சற்றே அமைதியாக கேட்ட வார்த்தையை மீண்டும் நினைவு கூறுவோம். வாலிப பருவம் மாம்ச நிச்சயை ஜெயிக்க வேண்டிய பருவம். வாலிப பருவம் கண்களின் ஜெயிக்க வேண்டிய பருவம். ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்க வேண்டிய பருவம். பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டிய பருவம். பொல்லாங்கனாகி பிசாசனவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுந்தலாமோ என்று வகைகளை சுத்திருக்கிறான். வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, உன்னை தேடிதான் அவன் சுத்தித்திருக்கிறான். அவனுடைய வலையில் சிக்காமல் இருக்க வேண்டுமானால் வேதவசனத்தை நீ வாசிக்க வேண்டும், வேதவசனத்தை தியானிக்க வேண்டும், வேதவசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அவனுடைய வலையிலே சிக்காமல் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய பலன் ஆவியின் பலனாயிருக்க வேண்டும், ஆன்மீக பலமாயிருக்க வேண்டும், வேதத்தின் பலனாயிருக்க வேண்டும், பசுதானவரின் பலனாயிருக்க வேண்டும். இந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வாலிப தம்பி, வாலிப சகோதரனே, உன்னை அர்ப்பணிப்பாயா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்தே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இந்தே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இந்த தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, இந்த தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. ஆம் தகப்பனே, 85வது ஆண்டு விழாவை காணும் பாக்கியத்தை நடுவுக்குறிச்சி பரிசுத்த மிகாவேலின் ஆலய சபையின் பிள்ளைகளுக்கு நீ தந்தபடியினால் நன்றியோடு YMCA சங்கத்தினரை கொடுத்தபடியினால் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களில் இந்த சங்கத்தின் மூலமாக நீர் ஆற்றிய அனைத்து தொண்டுகளுக்காகவும், அனைத்து பணிகளுக்காகவும், திருச்சபை சார்ந்த அனைத்து ஊழியர்களுக்காகவும் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 85வது ஆண்டு விழாவை காணும்படியான பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றியோடு உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த ஆண்டு விழாவை ஆண்டவரே சிறப்பாக இந்த நாளில் கொண்டாட முடியாவிட்டாலும் கொண்டாடுகின்ற காலத்தை நீ சீக்கிரத்திலேயே தருவீர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரே கொரோனாவின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற தடையை, ஊரடங்கு சட்டத்தின் மூலமாக ஏற்பட்டிருக்கிற தடையை கர்த்தர் அகற்றி நாங்கள் 85 ஆண்டுக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு அடையாளமாக ஒரு சிறந்த கொண்டாட்டத்தை கொண்டாட நீ எங்களுக்கு வாய்ப்பு தருவீர் என்ற விசுவாசத்தோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் உங்களுடைய தகப்பனே, வாலிப ஐக்கிய சங்கத்தினராக ஆண்டவரே இந்த நாளில் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும் என்று நீ கற்றுக் கொடுத்தீர். பொல்லாங்கன் கொண்டு வருகின்ற சோதனைகளாகிய கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகம், மாம்சம், பிசாசு ஆகியவினால் வருகின்ற பல்வேறு விதமான தீமையான சோதனைகள், இவைகளை எல்லாம் ஜெயித்து சதக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பலன் தாருங்கள். வேதவசனமாகிய ஆவியின் பட்டயத்தை கொண்டு வேதத்தை வாசித்து தியானித்து கை கொண்டு அவரை எடுத்து நிற்க கட்ட பலன் தாருங்கள். எல்லாவற்றுக்கு மேலாக ஆவியானவரின் பலத்தினால், ஆன்மீக பலத்தினால், ஆவிக்குரிய பலத்தினால் நிரப்புவதை நிமித்தமாய் உங்களுடைய பிள்ளைகள் அவனை மேற்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இந்த ஜபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு வாலிபரையும், YMCA சங்கத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் உம்முடைய ஆவியினால் நிறைத்து புதிய ஆண்டின் பணிக்கென்று ஆவியானவரின் பலத்தை கொண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களிலே நாங்கள் பலனுள்ளவர்கள் அல்ல, எங்களிலே நாங்கள் தவறியவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி உம்மால் உண்டாயிருக்கிறது, எங்களுடைய பலன் உம்மால் உண்டாயிருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு சொன்ன பவுலை போல உம்முடைய பலத்தை கொண்டு 85வது ஆண்டுக்குள் எடுத்து வைக்க கர்த்தர் அனுகிரகமும் செய்யும். கடந்த ஆண்டுகளிலெல்லாம் சங்கத்தின் மூலமாய் நீர் பாராட்டின அனைத்து உதவிகளுக்காக, அனைத்து பணிகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். 85வது ஆண்டிலும் திட்டமிட்டு திருச்சபை நல்வாழ்வுக்கென்று நல்ல தொண்டுகளை நடப்பிக்க கர்த்தர் பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு அங்கத்தினரோடும் தங்கியும் YMCA தலைவரோடு, YMCA செயலாளரோடு, YMCA பொருளாளரோடு, ஆண்டவரே அந்த நிர்வாக குழுவோடு, இன்னும் அனைத்து YMCA அங்கத்தினர்களோடு தங்கியிருந்து நல்ல திட்டங்களோடு முன்னேறி செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக பொல்லாங்கனை ஜெயிக்க, வேதத்தை வாசித்து ஜெபித்தமோடு நெருங்கி உறவாட, ஆவியின் பலத்தினால் நிரப்பப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும். அதிமித்தமாய் நடுவக்குறிச்சி மிகாவேல் மற்றும் சகல தேவதூரின் ஆலய YMCA சுற்றிலும் இருக்கிற YMCAகளுக்கு சாட்சியாய் திகழ கர்த்தர் அனுகிரகம் செய்யும். அவ்விதமாய் செய்வி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.